அப்படியே மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக, நீ கலங்காதே மனமே. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், களங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும், நிலங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நிறைவான நன்மைகள் உண்டாக கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மனமே. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கு. இந்த வார்த்தைகளை சொல்லி 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 நம்ம வாழணும். இந்த வார்த்தைகளை சொல்லி 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 நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த வார்த்தைகளின் மேலே விசுவாசத்தை மாறாமல் வைத்து வரணும். பல நேரங்களில் அந்த வார்த்தைகளை விசுவாசிக்க முடியாத பல சூழ்நிலைகள் வந்துக்கிட்டே இருக்கும். சில நேரங்களில் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பிசாசு மாற்றி போட்டுருவான். அது உனக்கு நடக்கவே நடக்காது அப்படின்ட்டுருவான். ஆனால் யார் என்ன சொன்னாலும் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் ஒருபோதும் எவ்வளவேனும் பொய்யுரைக்கிற ஆண்டவர் அல்ல, நிறைவேற்றுவார். அப்போ நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் அப்படியே மேன்மைப்படுத்தினார். அதுக்கு ஒரு சம்பவம் என்ன நடக்குதுன்னு சொல்லி படிக்கும்போது 3வது அதிகாரம், யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்போது, யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போனால் எப்படி போகும் அந்த தண்ணீர்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கரையை உடைக்கக்கூடிய அளவுக்கு எரிச்சு போகுது, தண்ணீர் போயிட்டுருக்குது, கரை புரண்டு போகும். இந்த கரை புரண்டு போகக்கூடிய இந்த யோர்தான் நதியை ஆண்டவர் எப்படி மாற்றினாரா? எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 16வது வசனம். மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. ஓடி வரக்கூடிய தண்ணீர் ஒரு குவியலாக என்ன செய்யுது? குவிந்தது. இது யாரால் தான் முடியும் சொல்லுங்கள்? சொன்னவரால் தான் செய்ய முடியும். அதுக்கு பின்னால் வாசிக்கும்போது படிக்கிற